ஹாய் வணக்கம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது கமெண்ட்ரி வுல்ஃப். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா பிரெடேட்டர்ஸோட ஆரிஜின் ஸ்டோரிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதையே இப்போ பர்டிகுலராக இப்போ அதை எடுக்கிறோன்னு பார்க்குறோம்னா அடுத்த மாதம் நவம்பர் 7 பேட்லேண்ட்ஸ் பிரெடேட்டர் ரிலீஸ் ஆகுது. ஸோ அதுக்கு முன்னாடி பிரெடேட்டர்ஸோட ஆரிஜின் ஸ்டோரிஸ் என்னன்னு பார்த்துக்குவோம். அவங்க ஏன் ஹண்ட் பண்ணுறாங்க, அவங்களோட பேக் ஸ்டோரி என்ன, அவங்க பிளானட்டை பற்றி எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இவங்க இருக்க பிளானட்டோட பேர் வந்து யோஜா பிரைம். இவங்க வந்து நம்ம பிரெடேட்டர்ஸ் கூப்பிடுறோம்ல, இவங்களுக்கு வந்து இன்னொரு பேர் இருக்கு, அதாவது யோஜா. இவங்களோட பிளானட்டோட பேர் தான் இவங்களுக்கும் இருக்கும், யோஜா பிரைம். இவங்க வந்து ரெப்டைல்ஸ் இனத்துல இருந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சதான் இவங்க வந்து பிரெடேட்டர், அதாவது யோஜா ஃபார்ம்ல இருப்பாங்க. எப்படி நம்ம எர்த்ல வந்து எப்படி குரங்குல இருந்து எவால்வ் ஆகி மனிதனா மாறணுமோ அதே மாதிரி இவங்களும் ரெப்டைல்ஸ்ல இருந்து யோஜாஸ், அதாவது யோஜா இப்ப நம்ம பாக்குற யோஜாஸ் மாதிரி மாறி இருப்பாங்க. இப்படியே பல வருஷங்கள் கழிச்சு இவங்க வந்து எவால்வ் ஆகி ஒரு ஸ்டேஜுக்கு வந்த பிறகு இவங்களுக்கு அப்போ வந்து காட்டுவாசித்தனமா தான் இருந்திருக்காங்க. அப்போ வந்து இவங்களுக்கு வந்து அவ்வளவா அறிவு இல்லைனாலும் அவங்களுக்கு வந்து உடல் பலம் இருந்துச்சு. இதை பயன்படுத்திக்கிறதுக்காண்டி அமிங்கஸ்னு ஒரு ஏலியன் ரேஸ் வந்து இவங்களை வந்து அடிமையாக்க ட்ரை பண்ணுச்சு. அடிமையே ஆக்கிடுச்சு. அடிமையாக்கின பிறகு இவங்களை வந்து ஹண்ட் பண்ணி அவங்க வந்து டிராஃபியை கலெக்ட் பண்றாங்க. அதாவது இப்போ வந்து நம்ம இப்போ ரீசெண்ட்ல பாக்குற படத்துல வந்து பிரெடேட்டர்ஸ் வந்து ஹண்ட் பண்ணி டிராஃபிக் கலெக்ட் பண்ணதுல அதே மாதிரி இந்த அமிங்கஸ்ன்ற ஏலியன் ரேஸ் வந்து இந்த பிரெடேட்டர்ஸ் ஹண்ட் பண்ணி அதுக்கு டிராஃபி மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு இருந்திருக்கு. இதே இது வந்து பலாயிரம் வருஷமா இது நடந்துகிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துல வந்து ஒரு அல்பினோ, அதாவது வெள்ளை பிரெடேட்டர் வந்து ஒன்று பிறக்குது, அதாவது வெள்ளை யோஜா ஒன்று பிறக்குது. அமிங்கஸ் போராடிதான் ஆகணும், இல்லைன்னா நம்மளை வச்சு இன்னும் அடிமையா தான் வைக்க நம்மளை எல்லா பத்தியும் கொண்டுகிட்டே இருப்பாங்க. இனிமே நம்ம வந்து யாருக்கும் அடிமை கிடையாது, நம்மளை யாரும் கொல்லக்கூடாது, அதேமாதிரி நம்மளை யாரும் ஹண்ட்டும் பண்ணக்கூடாது, இனிமேல் நம்ம தான் மற்றவங்கள ஹண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லா யோதாஸும் ஒன்று சேர்ந்து அந்த அமிங்கஸை எதிர்த்து போராட ஆரம்பிச்சாங்க. அந்த போராட்டத்துல வந்து அமிங்கஸை வந்து மொத்தமா அழிச்சிட்டானுங்க. இந்த கேலக்சிலேயே அந்த அமிங்கஸ் இல்லாத அளவுக்கு ஆக்கிட்டானுங்க இந்த பிரெடேட்டர்ஸ் யோதாசினா. அப்புறம் வந்து அந்த அமிங்கஸ் இறந்த பிறகு வந்து அவங்களோட டெக்னாலஜி, அவங்க ஷிப்ஸ் எல்லாம் வந்து யோஜா தனக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ணி மாடிஃபிகேஷன் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அதைத்தான் இப்போ வர படத்துல ஃபுல்லாக நம்ம பார்த்துருப்போம். யோஜாஸ் வந்து, அதாவது பிரெடேட்டர்ஸ் வந்து பிளாஸ்மா கேனன் இந்த மாதிரி ஷிப் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்றோம் நம்ம பார்த்துருப்போம். அது ஃபுல்லாக அமிங்கஸ், அதாவது அமிங்கஸ் ரேஸோட டெக்னாலஜியை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து இந்த வெள்ளை பிரெடேட்டர் வந்து ஆல்ஃபா பிரெடேட்டரா, அதாவது கிங் பிரெடேட்டரா மாறிடுது. அதுலேயே நிறைய கிளான்ஸ் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. எல்டர்ஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு கிரேடு வரியாக பிரிக்க ஆரம்பிச்சிடாங்க. அந்த கிளான்ஸ்ல பிரிஞ்ச பிறகு வந்து இந்த ஆல்ஃபா பிரெடேட்டர் என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒருத்தையும் நிரூபிக்கிறதுக்கு வந்து உங்கள் ஆப்பனண்ட் வந்து உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கணும், உங்களுக்கு ஈக்குவலாக சண்டை போடுறவங்களா இருக்கணும், அவங்கள நீங்கள் ஹண்ட் பண்ணி வேட்டையாடினா மட்டும்தான் நீங்கள் வந்து ஒரு யோஜாவாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே எல்லா யோஜாஸும் சின்ன வயசுலேருந்து ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ட்ரைனிங் எடுத்து தான் ஒருத்தையும் நிரூபிக்கிறதுக்காண்டி ஒவ்வொரு பிளானட்டாக போய் அவங்களுக்கு ஏற்ற ஆப்பனண்ட்டை சூஸ் பண்ணி அவங்கள ஹண்ட் பண்ணி அவங்களோட, அதாவது அந்த ஸ்கல்லு, ஹெல்மெட் இந்த மாதிரி ஏதாச்சும் பொருளை எடுத்துகிட்டு வர்றது இவங்களோட ஒரு வழக்கமாக வச்சுருப்பாங்க. ஒரு கட்டத்தில் பூமிக்கு வரையில பூமியில வந்து ஒருத்தியான ஆப்பனண்ட் இருக்கான்னு வரையில நம்ம மனிதர்கள் வந்து பாதி எவால்வேஷன்ல இருப்பாங்க. இவங்களை வந்து நம்ம ட்ரெயின் பண்ணோம்னா நம்மளுக்கு ஈக்குவலான ஒரு ஆப்பனண்டா இருப்பாங்க. அதனால நம்ம வந்து ஈஸியா ஹண்ட் பண்ணி நம்ம ஒருத்தி நிரூபிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் மைண்ட் செட்டோட வந்து நம்மளுக்கு வந்து நிறைய சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம மனிதர்கள் என்ன நினைச்சிருப்பாங்க, இவங்களை ஒரு கடவுளா நினைச்சு இவங்களுக்கு வந்து பிரமிட் எல்லாத்தையும் கட்டி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜீனோமார்ஃப்னு ஒரு கிரியேச்சர் வந்து இந்த யோஜாசினை கண்டுபிடிக்கும். அந்த ஜீனோமார்ஃப் வந்து வளர்றதுக்கு வந்து ஒரு ஹோஸ்ட் தேவைப்படுது, அதாவது மனிதருக்கு முன்னாடி ஒரு ஹோஸ்ட் தேவைப்படும். அதனால இந்த மனிதர்களை வந்து ஒரு டெஸ்ட் சப்ஜெக்டை வச்சு பயன்படுத்திக்கிட்டு இருக்கும் இந்த யோஜாஸ். இது மூலயமா வந்து நிறைய ஜீனோமார்ஃப் வந்து பூமியில வந்து உருவாக ஆரம்பிச்சிருது. அவங்கள கொண்டு இவங்க வந்து ஒரு டிராஃபி மாதிரி எடுத்து இவங்க தன்னை ஒருத்தையும் நிரூபிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் ஒருத்தையும் நிரூபிக்கிறக்காண்டி ஆப்பனண்ட்டை தேர்ந்தெடுக்கிறத இதோட முக்கியமான பொழுதுபோக்காவே வச்சு சுத்திக்கிட்டு இருப்பானுங்க இந்த யோஜாஸ். சரியா, இவங்களுக்கு வந்து ஒரு ஒருத்தியான ஆப்பனண்ட் கிடைக்கிற வரை தேடிக்கிட்டே தான் இருப்பாங்க. தேடி கண்டுபிடிச்சு ஹண்ட் பண்ணாதான் இவங்க வந்து ஒவ்வொரு கிரேடுக்கு போக முடியாது. அதாவது இப்போ வந்து இவங்க யங் பிளட்ல இருக்காங்கன்னா அடுத்து வந்து எல்டர்ஸ் இந்த மாதிரி ஒவ்வொன்றா போக முடியும். அந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிஸ்க்கு போறதுக்கு வந்து இவங்க ஹண்ட் பண்ணி ஒருத்தையும் நிரூபிக்கணும். இதுதான் இந்த பிரெடேட்டர்ஸோட ஆரிஜின்ஸ். எனக்கு தெரிஞ்ச வரை நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ஏதாச்சும் ஒரு ஆரிஜினை பத்தி நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். இன்னொன்று வந்து டைப்ஸ் ஆஃப் பிரெடேட்டர்ஸ் நம்ம தனியாக ஒரு வீடியோவை போடுறேன். ஓகேவா, டாடா பை பை, see you. அடுத்த வீடியோல பார்ப்போம்.